இப்ப எல்லாருமே நெட்வொர்க்னா என்ன? இன்டர்நெட்னா என்ன? அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்பியிருப்போம். நெட்வொர்க்னா என்னன்னு தெரியும். இன்டர்நெட்னால என்னன்னு தெரியும். பட் 2த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா தெரியாது சார். இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெட்வொர்க்கை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டேட்டா கம்யூனிகேஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம கோமாளி படத்துல ஜெயம் ரவி சாரும், ரவிபாபு சாரும் ஒரு பிஸ்கெட்டை பகிர்ந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஒரு டேட்டாவை ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு பேர் தான் டேட்டா கம்யூனிகேஷன். இப்போது நம்ம ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டேட்டாவை கொடுத்தா தான் டேட்டா கம்யூனிகேஷன். இதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து பல கம்ப்யூட்டருக்கு டேட்டா கொடுத்தாலோ இல்லை ஒரு கம்ப்யூட்டரும் தனக்குள்ள ஒரு குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பேசிக்கிச்சு டேட்டா மூலயமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கெலாம் எப்படி பேசிக்கும்? உதாரணத்துக்கு நான் ஒரு டேட்டாவை பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேட்டாவை அது ரெஸ்பான்ஸை நமக்கு திருப்பி கொடுப்பேன். சரி, இப்போது நான் ரெக்வஸ்ட் பண்ணுற டேட்டாவை எங்கேருந்து ரெக்வஸ்ட் பண்ணுவேன்? உதாரணத்துக்கு எனக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது. இதை வீடு எங்கேருந்து பார்க்குறீங்க? உங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது, எனக்கு ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது. இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்க்கும் ஒரு அட்ரஸ் அல்லது ஃபோன் நம்பர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் தான் ஐபி அட்ரஸ். ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் இருக்கிற ஐபி அட்ரஸ் தான் அதோட லொக்கேஷன் அட்ரஸ் மாதிரி. இப்போது நான் அமேசானில் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது நம்மளோட நேம், நம்மளோட அட்ரஸ்லாம் கேட்போம். ஏன்னா அட்ரஸ் மூலியமாக தான் அவங்க டெலிவரி பண்ண முடியும். எந்த இடத்துக்கு போய் அந்த ப்ராடக்ட் வந்து சேரணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணும்போது நம்மளோட ஐபி அட்ரஸும் அந்த ரெக்வஸ்ட் கூடவே போகும். அது கூடவே போகும்போது ரெஸ்பான்ஸ் வந்து இந்த ஐபி அட்ரஸ் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த மெத்தடுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து ரெஸ்பான்ஸை அந்த ஸ்பெசிஃபிக்கான ஐபி அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நிற்க வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். அதுவும் லைனாக ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நம்ம நிற்க வைக்கிறோம். நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு ஒரு ஆப்ஜெக்டை கொடுத்து இது வந்து இந்த சர்க்கிள் ஃபுல்லாக எல்லாருக்குமே கொடு அப்படின்னு சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட பாஸ் பண்ணி அந்த சர்க்கிளை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பட் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனை? இப்போது அந்த சர்க்கிள்லேருந்து ஒருத்தர் மட்டும் தெரியாதனமாக வெளில வந்துட்டார், இல்லை ஏதோ ஒரு காரணமாக வெளில வந்துட்டார் அப்படின்னா அந்த சர்க்கிள் பிரேக் ஆகிடும். ஸோ இந்த சர்க்கிள் பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கோ எல்லாருக்கும் டேட்டாவோ அல்லது அந்த ஆப்ஜெக்டோ போய் சேர்றதுக்கோ நம்ம வந்து ஒரு மிடில் மேனை யூஸ் பண்ணுறோம். தட் மீன்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் சென்ட்ரல் நினைப்பாங்க, அவங்களை சுற்றி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோ இல்லை அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனோ அந்த ஆப்ஜெக்டையோ அந்த மிடில் மேன், அதாவது சென்ட்ரல் நிற்கிற அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அந்த மிடில் மேன் தான் எடுத்துகிட்டு போய் அந்த அட்ரஸ் யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுற டெலிவரி பாய் மாதிரி. ஸோ இந்த மிடில் மேன் இருக்காருல்ல, இவரு தான் ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் இமேஜின் பண்ண அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கம்ப்யூட்டராக வச்சுக்கோங்க. சென்ட்ரல் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது, ரவுட்டர் அல்லது ஸ்விட்ச். சரி, இப்படி கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகி ரவுட்டர் அல்லது ஸ்விட்ச் இருக்குது அப்படின்னா இதை வந்து லேன், அதாவது லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம மோஸ்ட்லி வீட்டில், ஆஃபீஸில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் இந்த குரூப் ஆஃப் லேன்ஸ், இந்த மொத்த நெட்வொர்க்குமே இன்டர் கனெக்ட் ஆகிருக்குது. ஒரு நெட்வொர்க் ஏ அண்ட் நெட்வொர்க் பி இருக்குது அப்படின்னா அப்போ அது 2 நெட்வொர்க்கும் கனெக்ட் ஆகிருக்குல்ல. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த நெட்வொர்க்ஸ் எல்லாம் இன்டர் கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா அதுதான் இன்டர் நெட்வொர்க். தட் மீன்ஸ் இன்டர்நெட். சரி, இந்த நெட்வொர்க் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டேன். எப்படி கனெக்ட் ஆகிருக்கும்? இப்போது நான் சாதாரணமாக ஒரு டேட்டாவை என்னோடய ஃபோன்லேருந்து கம்ப்யூட்டருக்கு ஏற்றணும் அப்படின்னாலே எனக்கு வந்து ஒரு டேட்டா கேபிளோ அல்லது ஒரு கேபிளோ தேவைப்படும் இல்லையா? அதே மாதிரி எல்லா நெட்வொர்க்கையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிசிக்கல் மீடியம் வேணும் இல்லையா? அதுதான் நம்மளோட கடலுக்கு அடியில் வச்சுருக்காங்க. ஸோ கடலுக்கு அடியில் நம்மளுக்கு வந்து கேபிள்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இது மூலியமாக தான் நமக்கு வந்து டேட்டா சென்ட் ஆகுது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோவை நான் ஒரு இடத்துலேருந்து அப்லோட் பண்ணுறேன்னா அந்த டேட்டா யூஎஸில் இருக்கக்கூடிய யூடியூபோட சர்வருக்கு போகுது.
அங்கே யூடியூபோட சர்வர்லேருந்து நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண உடனே அதை ரெஸ்பான்ஸாக இருக்கிறது வந்து மறுபடியும் உங்கள் வேலை கொடுக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதுன்றது. ஒரு சாதாரண யூடியூப் வீடியோ பார்க்கறதுலேருந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புனா கூட இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடக்குது. இப்போ சாதாரணமாக நான் ஒரு ப்ராடக்ட்டை ப்ளேஸ் பண்ணுறேன், ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க இடத்துல வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ டெலிவரி பண்ணும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கான ஃபிசிக்கல் மீடியம் தான் நான் ஒயர்னு சொன்னேன். ஐ மீன் அந்த ரோடு தான் ஒயர்னு சொன்னேன். ஆனால் இப்போ எல்லாருமே கண்ணாமிகள் ரோட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க. எத்தனை டெலிவரி மேன் இருப்பாங்க, எல்லாருமே ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருமே மோதிக்காம எல்லாருமே கரெக்டாக ட்ராவல் பண்ணலாம். அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம ரோட் சேஃப்டி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த இடத்துல ஒரு டேட்டாவை இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த ரூல்ஸ் தான் நம்ம டெக்னிக்கலாக ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ப்ரோட்டோகால்ஸில் நிறைய ஃபேமஸான ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. டிசிபி, ஐபி, யூடிபி. டிசிபினா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், ஐபி அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால், அதே மாதிரி யூடிபி அப்படின்னா யூனிவேம் டேட்டா ப்ரோட்டோகால். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. இது மூலயமா தான் ஒரு இடத்துலேருந்து டேட்டா இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகும். நம்ம டேட்டாவை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்போம். ஸோ இதுக்கு வந்து நம்ம நெட்வொர்க் இருந்தால் போதும். ஆனால் இங்கேருந்து நான் யூடியூப் சர்வர், அதாவது யூஎஸில் இருக்கக்கூடிய யூடியூப் சர்வருக்கு நான் அனுப்பணும் அப்படின்னா தான் எனக்கு இன்டர்நெட் தேவை. ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் யூஎஸில் இருக்குது. அந்த நெட்வொர்க் கூட இந்த நெட்வொர்க்கும் கனெக்ட் ஆகிடும். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிசிக்கல் மீடியம் தான் நான் சொன்னேன், ஒயர்ஸ். ஆனால் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது யார்? அவங்க தான் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், ஐஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பார்க்குற ஆக்ட் ஃபைபர், ஹாத்வே, ஜியோ, ஏர்டெல் இவங்க எல்லாருமே இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான். அவங்க தான் சர்வீஸ், இன்டர்நெட் அப்படிங்கிற சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்காக இவங்கெல்லாம் இன்டர்நெட்டை ஓன் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இன்டர்நெட்டை ஓன் பண்ணுறது நம்ம தான். ஐ மீன் வி ஆல், நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து டுகெதராக நெட்வொர்க் எல்லாத்தையும் கனெக்ட் ஆகிருந்தோம் அப்படின்னா தான் இன்டர்நெட். லெட்ஸ் இமேஜின் ஒரு நாள் யூடியூப் வந்து ஒரு விஷயத்தை வெளியிடுறாங்க. தட் மீன்ஸ் என்னோட நெட்வொர்க்கை நான் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ண மாட்டேன், நான் ஒரு தனி நெட்வொர்க்காக தான் இருப்பேன் அப்படின்னா இங்கேருந்து என்னால் வீடியோ அப்லோடும் பண்ண முடியாது, அதை நீங்கள் பார்க்கவும் முடியாது. ஸோ ரெண்டு சைடுமே எதுவுமே பண்ண முடியாது. இன்டர்நெட் அப்படிங்கிறது இந்த மாதிரி தனித்தனி நெட்வொர்க்காக ஆயிடுச்சு அப்படின்னா இன்டர்நெட்னு ஒன்று கிடையாது. ஸோ எல்லாருமே ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அது இன்டர்நெட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது யாரும் ஓனும் பண்ண முடியாது. அப்படி ஓன் பண்ணால் அது எல்லாருமாவே ஓன் பண்ண முடியும். சர்வர் சுந்தரம் படத்தில் நாகேஷ் சார் எப்படி லைனாக காப்பி அடிக்க எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொருத்தருக்காக சர்வ் பண்ணுவார். ஏப்பா மொத்தமா கொண்டு வர்ற, ஒன்னொன்னா கொண்டு வந்தான்னு? நீங்க ஒவ்வொருத்தரா கேட்டாதான் பரவாயில்லையே, நீங்க ஒரேடியா எல்லாரும் சேர்ந்து கேக்குறீங்க. அதே மாதிரி நம்ம கேட்குற ரெக்வஸ்ட்டை நமக்கு ரெஸ்பான்ஸாக திருப்பி சர்வ் பண்ணுது அப்படின்னா அதுதான் நம்ம சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ஹோட்டல் வச்சுருக்கோம் அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஒருத்தர் வந்து சப்பாத்தி, ஒருத்தர் வந்து ரைஸ் கேட்பாரு, ஒருத்தர் வந்து எனக்கு காஃபி கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே கிளைண்ட்ஸ். அண்ட் ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் இவருக்கு இதுன்னு பிரித்து சர்வ் பண்ணி கொடுக்குறாரு இல்லையா, அவர் தான் சர்வர். இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க, யூடியூப்பில் நீங்கள் இந்த வீடியோ கேட்குறீங்க, வேறு ஒருத்தர் வேறு ஒரு வீடியோ கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்றா கேட்பாங்க. அவ்வளவு பேருக்கும் கரெக்டாக எந்த வீடியோ கொடுக்கணுமோ அந்த வீடியோ சர்வ் பண்ணி கொடுக்குற சர்வர்லேருந்து தான் இப்போ இந்த வீடியோவே ரன் ஆகிட்டு. ஸோ சர்வர்னா பேசிக்காக டேட்டாவை ஸ்டோர் பண்ணி யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை ரெஸ்பான்ஸை சர்வ் பண்ணுறது. கிளைண்ட்னா அதை ரிசீவ் பண்ணுறவங்க. ஸோ பேசிக்காக இவ்வளோ தான் இன்டர்நெட் அண்ட் நெட்வொர்க்கிங். இதுக்குள்ளே இன்னும் நிறைய டீப்பாக அட்வான்ஸ்ட் கான்செப்டை படிக்க நெட்வொர்க்கிங் அண்ட் இன்டர்நெட் அப்படிங்கிறது இன்னுமே ரொம்ப இன்டராக்டிவாக இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டாக இருக்குது. இதே மாதிரி இன்னும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.